ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இன்டர்நெட்டில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அஃபிஷியலான ஒரு ரிலீஸ் டேட் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ மகிழ் திருமணியோட இயக்கத்தில் நம்மளோட தல அஜித் நடித்து முடிச்சிருக்க திரைப்படம் தான் விடாமுயற்சி. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக்கா ப்ரொடக்ஷனில் வந்து இந்த வருடம் ரிலீஸ் ஆன எந்த திரைப்படமும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட்லீஸ்ட் வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு முன்னாடி குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகள் போச்சு. ஆனால் வந்து ஸோ யாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸாக வந்து டீசர் வந்து ரிலீஸ் பண்ணி அந்த டீசரோட எண்ட்லேயும் வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் டேட்டும் அஃபிஷியலாக போட்டிருந்தாங்க. ஸோ தல அஜித்தோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை தான் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காராம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட படம் வந்து கண்டிப்பாக மே மாதம் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து இன்னும் வந்து 7 நாட்கள் ஷூட்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஷூட்டிங் முடிஞ்சுட்டு கம்ப்ளீட்டாக படம் வந்து முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக தல அஜித் கூட அவரோட டப்பிங் வந்து அஃபிஷியலாக முடிச்சிருந்தார். இப்போ வந்து இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அதாவது நம்மளோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து இங்கிலீஷ் திரைப்படத்தோட பிரேக் டவுன் திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த திரைப்படத்துக்கு ரைட்ஸ் வாங்கலை. ஸோ 150 கோடி வந்து அவங்க வந்து நஷ்டீடாக கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த விஷயம் எல்லாம் ஃபேக் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் பண்ணுறதுக்கு 3 மாதம் முன்னாடியே வந்து விடாமுயற்சி படக்குழுவினர் வந்து அந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட ரைட்ஸ் அஃபிஷியலாக வாங்கியிருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து அந்த 150 கோடிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றது இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. அதன்படி பார்த்தா வந்து கண்டிப்பாக வந்து வருகிற பொங்கலுக்கு நம்மளோட தல அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்றது இப்போ வந்து படக்குழுவினர் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு.